Roman numerals. Romans use the 7 basic symbols represented by letter I, V, X, L, C, D and M to write numbers. So in the 7 symbols and their corresponding values கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். So that உங்களுக்கு Roman numerals கொடுத்தா valuesல வந்து convert பண்ண தெரியணும் and values கொடுத்தாங்கன்னா Roman numeralsல எழுத தெரியணும். So இந்த 7 basic symbols and their corresponding values கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதுவரைக்கும் ரூல் நம்பர் 1, 2 and 3 பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. So that உங்களுக்கு இந்த ரூல் நம்பர் உங்களுக்கு புரியும். So rule number 4 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி subtraction rule பார்த்திருக்கோம். Smaller one from greater one பண்ணும்போது நம்ம subtract பண்ணுவோம்னா I mean when a letter with a smaller value is placed to the left of the letter with a greater value then we subtract. So subtractive pair வந்துட்டு first வந்து smaller one then followed by greater one எடுத்ததுனா subtract பண்ணுவோம் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி rule number 2ல. So இங்கேயும் பார்த்தீங்கன்னா subtractive pair related ஆன ரூல் தான். பட் இங்க வந்து என்னென்ன லெட்டர் கன்சிடர் பண்ணிருக்கோம்னா I, X and C. So I can be subtracted from V and X only. So ஒரு subtractive pair இருந்ததுன்னா first letter I இருந்ததுன்னா followed pair எப்படி இருக்கும்னா V and X மட்டும் தான் இருக்கணும். அதே மாதிரி in case of X இருக்கும்போது அதோட subtractive pair எப்படி இருக்கணும்னா L and C ஆ தான் இருக்கணும். X followed by L or X followed by C அந்த லெட்டர் மட்டும் தான் இருக்கும். L and C மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வந்து subtractive pairல தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ in case of C எடுத்துட்டீங்கன்னா C can be subtracted only from D and M. That is C can be only placed before D and M. ஸோ ஒரு பேர் எடுத்துட்டீங்கன்னா CD அந்த மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி CM அந்த மாதிரி தான் இருக்கணும். அதை விட்டு அதர் லெட்டர்ஸ் காம்பினேஷன்ஸ்ல இருக்கக்கூடாது. And one more restriction பார்த்தீங்கன்னா V and L are never subtracted. So I, X, C வந்து can be subtracted from இந்த letters கொடுத்திருக்கோம். இதில் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா V, L and L வந்து never subtracted. அது வந்து subtractive pair-ஆவே எழுத முடியாது. So I ஓட pair எப்படி இருக்கும்னா subtractive pair IV, IX. X ஓட subtractive pair எப்படி இருக்கும்னா XL, XC. C ஓட subtractive pair எப்படி இருக்கும்னா CD, CM தான் இருக்கணும். வேற எந்த காம்பினேஷனும் pair-ஆ இருக்க முடியாது. இன்னொரு கண்டிஷன் பார்த்தோம் V and L வந்து never subtracted which means VM, VD இந்த மாதிரிலாம் காம்பினேஷன்ஸ் எழுத முடியாது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஐயோட சப்ராக்டிவ் பேர் நம்ம பார்த்தோம். V and X தான் கம்பல்சரி நம்ம பார்த்தோம். அதை விட்டுட்டு வேற எந்த காம்பினேஷன்ஸுமே வராது. இதையே நம்ம ஏன் சப்ராக்டிவ் பேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா ஐயோட வேல்யூ 1, Vயோட வேல்யூ 5. இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயோட வேல்யூ 1, Xோட வேல்யூ 10. எப்போ சப்ராக்ட் பண்ணுவோன்னு சொல்ல பிக்கர் ஒன்னோட லெஃப்ட் சைடு வந்து ஸ்மாலர் ஒன் which means 1 ஸ்மால் 5 வந்து பிக்கர் ஒன். ஸோ ஸ்மால் டு பிக் போகும்போது we subtract. பிக் டு ஸ்மால் போகும்போது நம்ம ஆட் பண்ணுவோம் நம்ம ரூல் பார்த்தோம். ஸோ ஸ்மால் டு பிக் போகும்போது we subtract. அதாவது கிரேட்டர் ஒன்னோட லெஃப்ட் சைடில் ஸ்மாலர் நம்பர்ஸ் இருந்தது. இப்போ 5 வந்துட்டு 1 வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இதில் எது கிரேட்டர் பார்த்தீங்கன்னா 5 தான் கிரேட்டர். 1 வந்து ஸ்மாலர் ஒன் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு டு தி லெஃப்ட். ஸோ ஸ்மால் டு பிக் போகும்போது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸ்மால் டு பிக் ஃபஸ்ட் நம்பரே ஸ்மால் நம்பர் இருக்குது தென் ஃபாலோட் பை பிக்கர் நம்பர். ஸோ இது ஒரு பேர். அப்போ என்ன பண்ணுவீங்க சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 5 - 1 = 4. ஸோ ஃபோர்த் கிளாஸ்க்கு நம்ம இந்த மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்மாலர் ஒன், 10 பிக்கர் ஒன். ஸோ ஸ்மால் டு பிக் இதான் கண்டிஷன். ஸ்மால் டு பிக் போகும்போது என்ன பண்ணுவோம் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 10 - 1 = 9. கிளாஸ் 9க்கு நீங்கள் இந்த மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. ஸோ இதோட பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா I ஃபாலோட் பை என்ன இருக்குது B இருக்குது. அதே மாதிரி I ஃபாலோட் பை X. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ரூலில் பார்த்தோம் I கேன் பி சப்ராக்டட் ஃப்ரம் V and X ஒன்லி. அதர் காம்பினேஷன்ஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் IL, IC இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் நாட் அலோடு. இதை தாங்க சொல்ல வராங்க. ஐயோட சப்ராக்டிவ் பேர் தான் சொல்ல வராங்க. அடிஷன் கிடையாது. சப்ராக்டிவ் பேர் எப்படி இருக்கணும்னா அது ஃபாலோட் பை லெட்டர் வந்து V and X கம்பல்சரி. அதர் லெட்டர்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் L, C, D, M அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வரக்கூடாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் XL, XC. ஸோ நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4லே செகண்ட் ஒன்று என்ன பார்த்தோம்னா X கேன் பி சப்ராக்டட் ஃப்ரம் L and C.
இங்கே அதர் காம்பினேஷன் வந்து சப்ராக்டிவ் பேர் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் XD XM அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் கண்டிப்பாக வரக்கூடாது. ஸோ இதோட வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எக்ஸோட வேல்யூ 10, எல்லோட வேல்யூ 50. ஸோ இதை நம்ம ஏன் லேர்ன் பண்ண சொல்லிட்டோன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிகினிங்லேயே சொல்லியிருந்தோம் சிம்பிள் 7 பேசிக் சிம்பிள்ஸோட வேல்யூஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10, சியோட வேல்யூ 100. ஸோ ஸ்மால் டு பிக் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டு பிக் இருக்குது. ஸோ ஸ்மால் டு பிக் இருக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ 50 minus 10 which is equal to 40. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டு பிக். ஸோ ஸ்மால் டு பிக் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 100 minus 10 which is equal to 90. ஸோ 90 எழுதும்போது சப்ராக்டிவ் பேர் இப்படி தான் எழுதணும், XC. ஸோ 40 கொடுக்கும்போது சப்ராக்டிவ் பேர் எப்படி எழுதுவீங்க? XL. ஸோ இங்கே ஏன் சப்ராக்டிவ் பேர்னு சொல்ல வரணும்? இங்கே பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் தான் பண்ணியிருக்கோம். இது ஒரு பேர். லெட்டர் எக்ஸும் எல்லும் ஜாயின் பண்ணி ஒரு பேர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா X and C. ஸோ X can be subtracted from L and C only. X can only be placed before எந்தெந்த லெட்டருக்கு பிஃபோர் இருக்குது பாருங்கள், L and Cக்கு மட்டும்தான் முன்னாடி X and C பேராக இருக்குது. ஸோ இது ஒரு கண்டிஷன். ஸோ செகண்ட் கண்டிஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதர் காம்பினேஷன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ் கூட வேறு எதுவுமே பேராக வர முடியாது. எக்ஸு எல் எக்ஸ்க்கு அப்புறம் சி தான் வர முடியும். XD XM இந்த மாதிரிலாம் பேர் பண்ண முடியாது. தேர்ட் கண்டிஷன் பார்த்தோம், V and L are never subtracted. ஸோ இப்போ ஒரு சப்ராக்டிவ் பேர் எடுத்திருக்கோம். Vக்கு வந்துட்டு 5 தெரியும், L வந்துட்டு 50, Cக்கு வந்து 100, Dக்கு வந்து 500, Mக்கு வந்து 1000. பட் சப்ராக்டிவ் பேர் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் V இருக்குது. V and L are never subtracted பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது 50 minus 5, 100 minus 5, 500 minus 5, 1000 minus 5 போட்டு கால்குலேட் பண்ணி வேல்யூ போடக்கூடாது. பிகாஸ் இதை ரோமன் நியூமரல் டு வேல்யூ கன்வெர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் கண்டிஷன் என்னென்னா V and L are never subtracted. இந்த மாதிரி ஒரு சப்ராக்டிவ் பேரே பாசிபிள் கிடையாது. ஸோ இப்போ Vக்கு சப்ராக்டிவ் பேர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து Lக்கு சப்ராக்டிவ் பேர் பார்க்கலாம். V and L are never subtracted பார்த்தோம். இதுக்கு முன்னாடி Vயோட சப்ராக்டிவ் பேர் பார்த்தோம். இப்போ Lோட சப்ராக்டிவ் பேர் பார்க்குறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா Lோட வேல்யூ 50, C 100, D 500, M 1000. அதனால தான் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஸ்மால் டு பிக் போகும்போது சப்ராக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். அதனால தான் இது வந்து சப்ராக்டிவ் பேர். ஸோ இந்த மாதிரி பண்ணி இது கூட ஆன்சர் கால்குலேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது வந்து பாசிபிள் கிடையாது, இம்பாசிபிள் கண்டிஷன் இதெல்லாம். பிகாஸ் V and L are never subtracted. இங்கே ஃபர்ஸ்ட் வந்துட்டு VO or else L இருந்ததுன்னா it can never be subtracted. ஸோ அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா C can subtracted from D and M only. வேறு லெட்டர்ஸ் எதையும் போட்டு சப்ராக்ட் பண்ண முடியாது. இது ஒன்லி ஃபார் சப்ராக்டிவ் பேர். சியோட வேல்யூ 100, D வந்து 500, M வந்து 1000. ஸோ ஸ்மால் டு பிக் போகும்போது சப்ராக்ட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ 500 minus 100 is 400, 1000 minus 100 is 900. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ C can only be placed before D and Mக்கு முன்னாடி தான் C வந்து சப்ராக்டிவ் பேரா வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆல் 4 கண்டிஷன் இன் ரூல் நம்பர் 4. ஸோ மேலே இருக்க இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆல் 4 கண்டிஷன்ஸுமே ரொம்ப ஈஸிங்க. பிகாஸ் I can only be placed before V and Xன்னு பார்த்தோம். I வந்து எதுக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள், V and Xக்கு முன்னாடி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா X can be placed before L and C. L and Cக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா X. அதே மாதிரி D and Mக்கு முன்னாடி C. இதுதான் 3 கண்டிஷன்ஸ். ஸோ V and X லெட்டருக்கு முன்னாடி I வரணும். L and Cக்கு வந்துட்டு L or C அந்த லெட்டருக்கு முன்னாடி X வரணும். D or M அந்த லெட்டரோட முன்னாடி பேர் வந்து எப்படி இருக்கணும்னா லெட்டர் வந்து Cயாக இருக்கணும். அதுதான் வந்து ஆல் 4 கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம். Along with that one more condition வந்து V and L are never subtracted. Thank you for watching this video.